இந்தா. எனக்கு வேண்டாம். அடம் பிடிக்காத, சாப்பிடு. வேண்டாம். அடி வாங்க போற, சாப்பிடு. மேடம், அந்த சாரை ஐசியூல வச்சிருக்காங்களாம். கண்டிஷன் சீரியஸ்னு சொல்றாங்கம்மா. எங்கடா? சாமி, என் டாடியை காப்பாத்து. அவங்க இவனை ஃபாலோ பண்றது தெரிஞ்சிருந்தா ஜாக்கிரதையா இருந்திருப்பான். திடீர்னு அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்ப கூட அவனை புரிஞ்சுக்கலனா அவளை என்ன சொல்றது? அவங்க 2 பேரும் பிரிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. அதுக்காக இந்த நிலைமையில கூட விட்டுட்டு போகணுமா? அவன் ஏன் பிரிஞ்சு போனான்னு உனக்கு தெரியுமா? ஈகோ ப்ராப்ளம் தானே. காரணம் அது இல்ல ராஜு. குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? பில் சார். எதுக்கு? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதுக்கு பார்ட்டி வச்சு கொண்டாடணும் சார். எவ்வளோ? 2999 ரூபா 99 பைசா. பாட்டா ரேட்டா? ஐயோ, பார் ரேட்டு சார். நாப்தலின் பால்ஸ்க்கு 15 ரூபாயா? அது எதுக்குடா? நம்ம பிரதீப் தண்ணி அடிச்சா அதை மோந்து பார்க்கணும், இல்லைன்னா வாந்தி எடுத்துருவான் சார். கிளாஸ்ல போட்டு அடிக்க சொல்லு, போய் சேர்ந்துருவான். இன்னொரு பில்லா? இது எதுக்குடா? நீங்க ஹனிமூனுக்கு போறீங்கல்ல. நான் ஹனிமூனுக்கு போனா உங்களுக்கு எதுக்குடா பார்ட்டி? பாஸ் என்ஜாய் பண்ணும்போது ஸ்டாஃபும் சேர்ந்து என்ஜாய் ஆகணும்ல. அட, இன்னும் இது எதுக்கு? நீங்க வீட்டுக்கு ரவ பிரசத்துக்கு கூட கூப்பிடல. அதுக்கும் சேர்ந்து நீங்க பார்ட்டி வச்சிட்டீங்களா? ஆமா சார். இங்க வா சார். இப்போ பாஸ் வேலை பார்த்தா ஸ்டாஃபும் பார்க்கணும். ஐயோ, கண்டிப்பா பார்க்கணும் சார். அப்ப இப்போ நீ என்ன செய்யணும்? பில்லு அதை நான் பாத்துக்கிறேன். போ. சரி. ஓ, ஹலோ. என்னாச்சு வசு? ஹர்ஷா எங்க? கங்க்ராட் சொல்லுங்க மாமா. என்னடா, உனக்கு கல்யாணமா? இந்த மச்சான மாமான்னு கூப்பிட ஒருத்தன் பிறக்க போறான். அதே ஏற்றா மேலும் அட்ரா தாளம் இனிமே கச்சேரியா. இந்த நியூஸ் நம்மோட இருக்க கூடாது. யாருக்கு மாமா ஃபோன் பண்றீங்க? அம்மாக்குடா. மாமா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போன்ல சொல்றதை விட நேர்ல போய் சொன்னாதான் நல்லது. கரெக்ட். அதே மாமா. இவன் இப்ப வந்திருக்கான். வாடா ராசா, அந்த நாசமா போனவன் இருக்கானே, என் பொண்ணு சேர்மன் ஆவறது பிடிக்காம நம்ம ஆளுங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான்டா அவன். நான் மண்ணை வாரி இறக்கிறேன், நாசமா போயிருவான். கலெக்டர் சார், எலெக்ஷனை கேன்சல் பண்ணுங்க. எதுக்கு? தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க. எங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருங்கிற பயமா? இல்ல, இது நீங்க ஜெயிச்சு கிடைச்ச மெஜாரிட்டி இல்ல, கிட்னாப் பண்ணி கிடைச்ச மெஜாரிட்டி. நாங்க கிட்னாப் பண்ணல, அவங்களாதான் வந்தாங்க. என்ன? ராஜேந்திரா, மரியாதையா என் ஊர் ஆளுங்களை விட்டுரு. விடணுமா? விடலன்னா என்ன பண்ணுவ? வெட்டிருவியா? டேய், அருவாளை குடுறா. இந்தா, வெட்டு வெட்டு. இங்க இங்க நீ போடுறதுல தலை 2 துண்டா பொழந்து விடணும்.
அடுத்தாவும் உயிர் இருக்காது. இருங்கடா, எதுக்கு அவசரப்படுறீங்க? என்னடா பெரியவரை நீ சாவடிச்சிருவியா? அவங்கிட்ட வம்பு வேணா ராமலிங்கா, அவன் சரியான கிறுக்கு புள்ள, டப்புன்னு சங்க அறுத்துருவான். இப்ப என்ன, எதுக்கு இந்த கலாட்டா? என் ஊர் ஆளுங்களை விட்டுரு. உன் ஆளுங்களா? அவனுங்க எல்லாரும் ஏன் கொள்கை புடிச்சு போய் ஏன் பார்ட்டில வந்து சேர்ந்துட்டானுவா? உன் கூட வந்தா கூட்டிட்டு போ. அவனுக்கு போகட்டும்டா, எதுக்கு தடுக்கிறீங்க? போங்கலையா. நீ மக்களுக்கு நல்லது பண்ணி அவங்க மனசுல இடம் பிடிப்ப, நான் அவனுங்களை மிரட்டியே என் வழி கொண்டு வந்துருவேன். உன் ராஜதந்திரத்துக்கும் என் ராஜதந்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப இங்க நடக்கிறது என்னோட ராஜ்யம். இங்க அறிவு இருக்கிறவன் ஊருக்கு தலைவனாக முடியாது, தலைய சீவிரவன் தான் தலைவனா வாழ முடியும். என்னப்பா, எதுக்கு இப்படி பல்ல கடிக்கிற? கை கூட அடிக்கணும்னு துடிக்குது. அது சரி, உன்னதான ஊரை விட்டு எங்கேயோ சிட்டில வச்சிருக்காரு. ஆமா, உன் பேர் என்ன? என்ன பேரா இருந்தா என்ன? உன் அப்பா இருக்காரு, சரியான உஷார் பார்ட்டி. ஒரு புள்ளியாவது பொழைச்சிருக்கட்டுமேனு உன்னை ஊரை விட்டு அனுப்பி வச்சிட்டாரு. நீ பல்ல கடிச்சிட்டு எங்க கிட்ட உன் வீரத்தை காட்டி ஆட்டம் போடலான்னு நினைச்சேன்னு வச்சுக்க, ஆடுறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. ஏய் கலெக்டர், எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா? நடக்கும் சார். வாங்கடா, வா வா போலாம். போங்கடா, போய் பொண்டாட்டி முந்தாடையில ஒளிஞ்சுக்கோங்க. வீரெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. ஊரை விட்டு வந்துடாதீங்க. டேய் ராமலிங்க செத்த பாம்புடா, அடிக்காதீங்க, விட்டுடுங்க. இவனை நம்பி வந்தவங்க ஏமாந்து போக வேண்டியதுதான். வாங்கடா, நம்ம வேலையை போய் பார்ப்போம். அவங்கெல்லாம் ஆல் அவுட் ஆகி வெளியே போறாங்க. நாம தான் ஜெயிச்சோம். டெபுட்டி சேர்மனா நம்ம ராஜேந்திர ஐயாவை நான் வழிமொழிகிறேன். ஆதரவு கொடுக்கறவங்களா கை தூக்குங்க. அவனுக்கு அவ்வளவு எகுறாங்க, நீங்க சும்மா இருந்துட்டீங்களா மாமா? அவங்க வேணும்னு எகிறலடா, நம்மள வம்புக்கு இழுக்கிறாங்க. ஆத்திரப்பட்ட அவங்கிட்ட மாட்டி இருக்கிற நம்ம ஆளுங்களோட உயிர் போயிடுமேனு தான் நாம கிளம்பிடலான்னு சொன்னேன். வண்டியை நிறுத்துறா. துளசிங்கடா.